கிளைமேட் மாறும்போது, இந்த சன்னோட எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும்போது, குளிர்ச்சி அதிகமா இருக்கும்போது, இந்த மாதிரியான அலர்ஜிஸ் ஏற்படும். ஸோ அதோடைய தழும்புகள் அடுத்த சீசன் வரைக்கும் உங்களுக்கு தொடரும். சில பேர் இதுக்காக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருப்பாங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, இல்ல உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிருவாங்க. அதற்கு பிறகு இந்த மாதிரியான ரேஷஸ் அதிகமாகும். சில பேருக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்ல காமன் கோல்ட் போன்ற ஹெப்படைட்டிஸ் போன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அதை சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரியான தோள்கள்ல அலர்ஜி ஏற்படும். ஒண்ணு நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சளியை தடுத்து நிறுத்துறீங்க, சப்ரஸ் பண்றீங்கன்னா அடுத்து அது தோல் நோயா தான் மாறும். அதனால சளி இருக்கும்போது நீங்க அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்காக மாத்திரைகள் பயன்படுத்தினாலும் அதோட சைட்ல நம்ம கண்டிப்பா இயற்கை மருந்துகளும் சில உணவு கட்டுப்பாடுகளையும் எடுத்து உடலை விட்டு அந்த சளியை வெளியே